அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி 9. கேட்டகரி 9 இந்த குரூப் 9 வந்து ஒரு சின்ன குட்டி குரூப்பு, பட் இம்பார்ட்டன்ட் குரூப்பு. இப்போ 2 வார்த்தைகளை பார்க்கலாம். ஸ்டாண்டுன்னு ஒரு வார்த்தை, STAND. ஸ்டாண்ட்னா நிற்கிறது தெரியும், ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்குது. ஒரே வார்த்தையை அண்டரை மட்டும் சேர்க்குறீங்க, முன்னாடி சேர்க்குறீங்க. அண்டர்ஸ்டாண்டுன்னா கீழே நிற்கிறது இல்லைங்க, ஸ்டாண்ட்னா நிற்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்னா கீழே நிற்கிறதுன்னு நினச்சிக்க வேணாம், புரிஞ்சுக்கிறது. ஸ்டாண்டுனா நிற்கிறது, அண்டர்ஸ்டாண்டுனா புரிஞ்சுக்கிறது. இது புரியுதா உங்களுக்கு? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? டூ யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சுக்கிறது. முதல் வார்த்தை இந்த கேட்டகரி 9ல் ஸ்டாண்ட், STAND. V1 தான் ஸ்டாண்ட். V1, V2, V3, V4, V5 இந்த 5 தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில். V1 ஸ்டாண்ட் வந்து V2 ஸ்டுட்டாக மாறும், V3யும் ஸ்டுட்டாக மாறும். ஸ்டாண்ட், ஸ்டுட் 2 ஓ வந்துடுதுங்க. ஸ்டாண்ட், ஸ்டுட். V4 வந்து ஸ்டாண்டிங், அப்புறம் ஸ்டாண்ட்ஸ். ஸ்டாண்ட், ஸ்டுட், ஸ்டாண்டிங், ஸ்டாண்ட்ஸ். நிற்கிறேன், நின்றேன், நின்று கொண்டு நிற்கிறான். ஸ்டாண்ட், ஸ்டுட், ஸ்டாண்டிங், ஸ்டாண்ட்ஸ். எகெயின் இந்த ஸ்டாண்டுங்கிற நினப்பு, இந்த செயல் வார்த்தை வந்தோடனே நம்ம மனசு வந்து இதுக்கு பின்னாடி உள்ள இன்னொரு 4 வார்த்தையை நினைக்கணும். இதை பொறுத்த வரலும் ஸ்டாண்டுக்கு அப்புறம் ஸ்டுட்டு, ஸ்டாண்டிங், ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் முக்கியம். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த வார்த்தைகளை வச்சு தான் நீங்கள் தவறு இல்லாமல் வாக்கியங்களை அமைக்க முடியும். ஏன்னா 20 டைப் உள்ள வாக்கிய அமைப்பில் ஆங்கிலத்தில் இந்த 5லேருந்து தான் ஏதோ ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, ஏதோ ஒரு வார்த்தையை இந்த 20க்குள்ளே நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. எகெயின் இந்த கேட்டகரி 9 வந்து ஒரு சின்ன கேட்டகரி தான். 2வது வார்த்தைக்கு போவோம். இந்த 2வது வார்த்தை வந்து ஸ்டாண்டோட ஒரு அண்டரை சேர்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட், சேம் திங் தான். அண்டர்ஸ்டாண்ட் வந்து அண்டர்ஸ்டுட்டாக மாறும். V2ல், V3ல், verb 3ல் அண்டர்ஸ்டுட்டாக மாறும். V4ல் அண்டர்ஸ்டாண்டிங், V5ல் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். எகெயின் விங்கிறது வேர்புங்க. 1, 2, 3, 4, 5. அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்ட்ஸ். புரிந்து கொள்கிறேன், புரிந்து கொண்டேன், புரிந்து கொள்கிறான். பாருங்க, புரிந்து கொள்கிறேன், புரிந்து கொண்டேன், புரிந்து கொள்கிறான். அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்ட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டுட், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? உங்களுக்கு இது புரிஞ்சுதா? அதே அண்டர்ஸ்டாண்ட், இங்கேயும் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் கேட்டகரி 9. 2 வார்த்தையாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். இதையும் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டகரி 1லேருந்து கேட்டகரி 9 வரணும். உங்களுக்கு சின்ன டவுட் ஏதாவது இருந்தால் திருப்பி போய் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு நம்ம கேட்டகரி 10க்கு போவோம். முக்கியமான ஒரு கேட்டகரிக்கு போகிறோம். கேட்டகரி 10க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருந்தால் பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க கேட்டகரி 10க்கு போகலாம்.